ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம மலைகளின் இளவரசியான கொடைக்கானலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம கொடைக்கானலில் 2 days விசிட் பண்ணி 20 பிளேஸை கவர் பண்ணியிருக்கோம். டே 1லையும் டே 2லையும் இது வரைக்கும் 13 பிளேஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 7 பிளேஸ் இருக்குது. அந்த 7 பிளேஸ் தான் இந்த எபிசோடு 3 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 பிளேஸில் 5 பிளேஸ் வந்து கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அது தனியாக போய் நம்மளால் விசிட் பண்ண முடியாது. ஸோ கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஹெல்ப்போட தான் நம்ம போய் விசிட் பண்ண முடியும். கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வேன் சஃபாரி மூலமா தான் யாருமே பார்க்க முடியாத அந்த 5 பிளேஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம். அது என்னென்ன பிளேஸ், அந்த பிளேஸோட ஸ்பெஷல் என்ன, ஹைலைட்ஸ் என்ன, இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்றதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீ எவ்வளவு பே பண்ணணும், யாருமே பார்க்க முடியாத இந்த பிளேஸை விசிட் பண்றதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஆர்ஆர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கொடைக்கானல் எபிசோடு 1 எபிசோடு 2ல இது வரைக்கும் 13 பிளேஸை பார்த்துருக்கோம். எபிசோடு 1 வீடியோக்கும் எபிசோடு 2 வீடியோக்கும் ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பூம்பாறை டிராவல் கைடு வீடியோவுக்கும் மன்னவனூர் டிராவல் கைடு வீடியோவுக்கும் ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கொடைக்கானல் ட்ரிப்பை பிளான் பண்ணுறவங்க எங்களோட எபிசோடு 1 எபிசோடு 2 எபிசோடு 3 மன்னவனூர் அண்ட் பூம்பாறை வீடியோக்களை பார்த்து கொடைக்கானலில் 20 பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்ப வீட்டுக்கு போகும்போது கொடைக்கானலோட குட் மெமரிஸோட வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கொடைக்கானல் எபிசோடு 1 எபிசோடு 2 மன்னவனூர் பூம்பாறை வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் பாருங்கள். கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 5 பிளேஸையும் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மோயர் வியூ பாயிண்ட் தான் நம்ம ரீச் பண்ணணும். இந்த மோயர் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பில்லர் ராக், குணா கேவ், ஃபைன் ஃபாரஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் அந்த மோயர் வியூ பாயிண்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. அந்த மோயர் வியூ பாயிண்ட்டோட பேக் சைடில் தான் கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் இருக்கும். அந்த 5 பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் வேன் சஃபாரி அரேஞ்ச் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. வேன் சஃபாரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 13 மெம்பர்ஸ் தான் அலௌடு. உள்ளே இருக்கிற அந்த 5 பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு 250 rupees பர் ஹெட் நம்ம பே பண்ணணும். அந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஓன் வெஹிக்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் வெஹிக்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விசிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் மூலிமா தான் நம்ம வேன் சஃபாரி பண்ண போகிறோம். கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற 5 பிளேஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதிக்கட்டான் சோலை. இந்த மதிக்கட்டான் சோலையோட ஹிஸ்ட்ரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க. ஏன்னா இந்த மதிக்கட்டான் சோலைக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கான ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. நம்ம 500 rupees பே பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு வெஹிக்கிளுக்குள்ளே வந்துட்டோம். 13 மெம்பர்ஸ் வர வரைக்கும் வெஹிக்கிளை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. 20 minutes ட்ராவல் பண்ணி ஃபைனலாக மதிக்கட்டான் சோலையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம கூட ட்ராவல் ஆன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இந்த மதிக்கட்டான் சோலையோட ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மதிக்கட்டான் சோலையோட ஹிஸ்ட்ரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது. அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். அந்த ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல்லு, அதை டச் பண்ணாதான் அந்த ஸ்மெல்லு தான் நம்ம மதிமயங்க வச்சிருமோம். அதுனாப்புல உள்ள இந்த சன்லைட்டே படாது. இது மொத்தம் 115 ஹெக்டர் இந்த மதிக்கட்டான் சோலை மட்டும் 350 ஏக்கர் கிட்ட இருக்கும். அது ஃபுல்லாகவே சன்லைட்டே படாது உள்ள. அதனால அந்த மரத்தோட இலை இருக்குல்ல, இலைய கீழே விழுந்து ஒரு 2 feet 3 feet அந்த மாதிரி மெத்தி போயிருக்கும். 250 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது இதில் மட்டும். மெடிசன் ட்ரீஸ் ஒரு 42 வகையான மெடிசன் ட்ரீஸ் இருக்குது நிறைய. ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச் டீம் போயிட்டு ரிட்டர்ன் வரவே இல்லை. 12 பேர் 47 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் யாருமே போகிறது. இப்போ கூட்டு போவோம் ரிசர்ச் டீம் போய் வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. இந்த மேட்டுப்பாளையம்ல ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது, அங்கேருந்து வருவாங்க. மொத்தமே 2 கிலோமீட்டர் தான் கூட்டு போவோம். அதுக்கு மேலே உள்ள டீப்பாலாம் கூட்டு போவோம். பப்ளிக் நாட் அலோடா சார்? உள்ளே போனால் ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. எதனால இங்கே வந்து அனிமல்ஸ் இருக்கிறனால வேற ஏதாவது? அனிமல்ஸ் கிடையாது. இதுக்கு அந்த பேர் மதிக்கட்டான்ற பேருக்கு அர்த்தம் வந்து உள்ளே போயிட்டோம் ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல்லு தான் நம்ம மதிமயங்க வச்சுருக்கோம். அதுக்கு தான் மதிக்கட்டான்னு சொல்ல பேர். உள்ள போயிட்டோம் எங்கிட்டு இருக்குன்னே தெரியாது. டே 1 நைட் அவ்வளோ டென்ஸாக இருக்கும். இந்த போர்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 பேர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த மதிக்கட்டான் சோலை காடுகளுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் போனவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்களோட ஸ்டேட்டஸ்மே இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த மதிக்கட்டான் சோலை காடுகளுக்குள்ளே போனால் டேவா நைட்டானு கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாதான். ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ளவரோட வாசம் மனிதர்களோட மூளையை மதிமயங்க செஞ்சிடும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த ஷாக்கிங்கான மதிக்கட்டான் சோலை காடுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த மதிக்கட்டான் சோலையில் ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்பாட்டு தொப்பி தூக்கி பாறை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இந்த தொப்பி தூக்கி பாறையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தொப்பி தூக்கி பாறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெமோவும் பண்ணி காமிச்சாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் மேலே எங்க அங்கே பூந்துட்டு இருக்கிறேன் கேப் போட்டால் காற்று இப்படி அடிக்குது. 2 மலைக்கு இருக்க ஃபோர்ஸ்னால தான் கேப் இருந்தால் கொடுங்க போட்டுவோம். கேப் இருக்காது இங்க ஒரு வில்லேஜ் தெரியுதா? இங்க இந்த ஸ்லோப்ல அங்கெல்லாம் அந்த காலத்து அந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அங்க எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது. எதுனாலும் நடந்துதான் போனோம். நடந்து போகலாம். அவங்க அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கெல்லாம் நீங்கள் போக கொடைக்கானலில் இருக்கிற அந்த ட்ரைபல்ஸ் பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கும் நம்மள மாதிரி இருக்கிற நார்மல் பீப்புளுக்கும் சுத்தமாக டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸுக்கு கரன்சி நோட்டுனா என்னன்னே தெரியாதான். இன்னுமே அங்கே பண்டமாற்று முறை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளை கொடுத்து பொருளை வாங்கிக்கிறது. இது மட்டும் தான் அங்கே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் பற்றி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக அவங்கள பற்றி அவங்க ஊருக்கு போய் பிளாக் போடணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே கிரியேட் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவங்கள பற்றின விளாக் நம்மளோட யூடியூப் சேனலில் போடுவோம். மதிக்கட்டான் சோலை, தொப்பி தூக்கி பாறை, இது ரெண்டும் பார்த்துட்டு நம்ம 3வது பார்த்த பிளேஸு பெரிஜாம் லேக்கோட அப்பர் வியூ பாயிண்ட்டு. இந்த பெரிஜாம் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதனோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பெரிஜாம் பிளேஸ் இந்தியாவோட இன்னொரு சுவிட்சர்லாந்துன்னே சொல்லலாம். ஏன்னா அதனோட நேச்சர் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் அந்த பிளேஸை நேரில் விசிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நாம் பெரிஜாம் பிளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி போகிற வழியிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை நம்ம பார்த்தோம். அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் என்ன அப்படின்னா சைலண்ட் வேலி. இந்த சைலண்ட் வேலி பிளேஸை வெஹிக்கிளெல்லாம் நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ வெஹிக்கிளை ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே நடந்து தான் போகணும். ரோடுக்கும் இந்த சைலண்ட் வேலிக்கும் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். சைலண்ட் வேலியிலேருந்து கொடைக்கானலோட அழகை விசிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு டவர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கிருந்து தான் நம்ம வந்து கொடைக்கானலோட அழகை வந்து நம்ம ரசிக்க முடியும். சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். டவர் மேலே ஏறி பார்த்துட்டு கீழேயும் இறங்கி பார்க்க அலோவ் பண்ணாங்க. டவர் மேலே ஏறி நின்று பார்த்ததை விட கீழே இருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். பக்கமாக போக போக ரொம்ப பயமாகிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப பள்ளமாக இருந்தது. நல்ல வேளை வீலியெல்லாம் போட்டிருந்தாங்க.
மோயார் வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த பெரிசாம் பிளேஸை விசிட் பண்ணுற வழியில் நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். ஒவ்வொரு அனிமலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் ஃபோனில் அதை கேப்சர் பண்ண முடியல. பட் ஆனால் நேரில் நீங்கள் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸைட்டட் ஆவீங்க. 45 மினிட்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி இந்தியாவின் இன்னொரு சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிற இந்த பெரிசாம் பிளேஸ் தான் ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த பெரிசாம் பிளேஸில் 4 பியூட்டிஃபுல்லான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த 4 பியூட்டிஃபுல்லான விஷயங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளேஸோட நேச்சரை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட யாருமே இல்லாமல் ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம நடந்து போகிற பாதையோட 2 பக்கமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான புல்வெளி இருந்தது. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாத இந்த அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் அழகாக நின்று ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் முருகர் டெம்பிள் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெரிசாம் பிளேஸில் இருக்கிற முருகரை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ முருகருக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முருகரே ஒரு ஹைப் தான். மூணாவது பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரிசாம் பிளேஸ்லேருந்து மூணாரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இந்த பிளேஸ்லேருந்து மூணாறு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடோட பார்டரும் கேரளாவோட பார்டரும் இங்கே தான் கனெக்ட் ஆகுது. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரிசாம் பிளேஸில் இருந்து மூணாறு போகிற வழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வழியை யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்ட்லி அஃபென்ஸ் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிற 4வது பியூட்டிஃபுல்லான விஷயத்தை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பெரிசாம் லேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெரிசாம் லேக்கோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பெரிசாம் லேக்கில் இருக்கிற வாட்டரை யாருமே பயன்படுத்தாத கைப்படாத ஒரு சுத்தமான வாட்டர் இருக்கிற ஏரி. மன்னவனூர் லேக் மாதிரியே இந்த பெரிசாம் லேக்கும் நாளுக்கு நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இந்த பெரிசாம் லேக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஆச்சரியமான ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பெரிசாம் லேக்குக்கும் வேர்ல்டு வார் 2க்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. வேர்ல்டு வார் 2ல் பிரிட்டிஷ் பட இந்த பெரிசாம் லேக்கை ஒரு எஸ்கேப் ரூட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரிசாம் லேக்கு இயற்கையானது கிடையாது. இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது. ஆயிரத்தி 1867 வருஷம் அப்போ மதுரைக்கு கலெக்டராக இருந்த ஒரு பிரிட்டிஷ் பர்சன் தான் இந்த லேக்கை உருவாக்கியிருக்காரு. இதை எதுக்காக உருவாக்குனார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பெரிய குளத்தில் நிறைய தண்ணீர் பற்றாக்குறை இருந்திருக்கு. பெரிய குளத்தில் இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறையை போக்க தான் இந்த லேக்கை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி சொல்லுது. இந்த பெரிசாம் பிளேஸில் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டை பார்க்க நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரே பிளேஸில் 3 டூரிஸ்ட் ஸ்பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, ஒரே பிளேஸில் 3 டூரிஸ்ட் ஸ்பாட்டு கொடைக்கானலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் இருக்குது. அது என்னென்ன பிளேஸ் அப்படின்னா, மஞ்சளாறு டேமு, தலையார் வாட்டர் ஃபால்ஸு, டம்டம் பாறை. முதல்ல டம்டம் பாறை பார்ப்போம். அதை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம 20 rupees என்ட்ரி ஃபீ பே பண்ணணும். ₹20 பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம்.
உள்ளே வந்து பார்த்தா ஒரு பெரிய டவர் கட்டியிருக்காங்க. இந்த டவர் மேலே ஏறி தான் நம்ம டம் பாறையும் பார்க்க முடியும். தலையார் வாட்டர் ஃபால்ஸும் இந்த டவர் மேலே ஏறி தான் நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப குறுகலான சின்ன டவரு. ஸோ ஏறும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஒரே பிளேஸில் இருந்து மஞ்சளாறு டேமையும் பார்க்க முடியும், டம் பாறையும் பார்க்க முடியும், தலையார் வாட்டர் ஃபால்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கிருந்து பார்க்கும்போது எம்டியாக ஒரு பிளேஸ் தெரியுது இல்லை, அதுதான் தலையார் வாட்டர் ஃபால்ஸு. இப்போ சம்மரில் வந்து வாட்டர் இல்லாதனால அது எம்டியாக இருக்குது. கூகுளில் தலையார் வாட்டர் ஃபால்ஸ் போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டான பிக்சர் வரும். இது மஞ்சளாறு டேமு. இதுவுமே டம் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா நல்லா கிளியராகவே தெரியும். இது வரைக்கும் 6 பிளேஸை பார்த்துருக்கோம். இன்னும் 2 பிளேஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளுக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் கொடைக்கானல் லேக்கிலிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த டெம்பிளை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கார்லேயே வரலாம். ஏன்னா டெம்பிள் வரையுமே ரோடு நல்லா தான் இருக்குது. இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 6:30, க்ளோசிங் டைம் ஈவினிங் 7:30. இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளோட இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இந்த கோயிலை கட்டினது ஒரு யூரோப்பியன் லேடி. இந்து மதத்து மேலே இருக்கிற ஆர்வத்தினால இந்துவாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த கோயிலை அவங்க கட்டியிருக்காங்க. குறிஞ்சி ஆண்டவர்னு இந்த டெம்பிளுக்கு எப்படி நேம் வந்தது அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கிற குறிஞ்சி ஃப்ளவரோட காடு தான் இந்த குறிஞ்சி ஆண்டவர். 1936 வருஷம் லீலா ராமநாதன் என்கிற ஒரு யூரோப்பியன் லேடி தான் இந்துவாக கன்வெர்ட் ஆகி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. எப்படி ப்ரோ 2 நாளில் 20 பிளேஸை கவர் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நம்ம 2 டேஸில் 20 பிளேஸ் கவர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பிளானிங் தான். ப்ராப்பராக பிளான் பண்ணால் 2 டேஸில் 20 பிளேஸை கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கொடைக்கானல் ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபோர்ட்டெல்லாம் போட தேவையில்லை. நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற கொடைக்கானல் ட்ராவல் கைடு வீடியோவோட எபிசோடு 1, எபிசோடு 2, எபிசோடு 3 வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ப்ராப்பரான பிளான் கிடச்சிரும். அடிஷ்னலாக மன்னவனூர் ட்ராவல் கைடு வீடியோவும் பூம்பாறை ட்ராவல் கைடு வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்கள் எங்கெல்லாம் ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ் எல்லாம் நம்மளோட யூடியூப் சேனலே இருக்கும். ஏற்காடு, ஒகேனக்கல், பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஆரோவில், ஹைதராபாத், விஜிபி ஸ்னோ கிங்டம், மெரைன் கிங்டம், வண்டலூர் ஜூ, இப்படி நிறைய ட்ராவல் கைடு வீடியோக்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பில் ஃபைனலாக பார்த்த பிளேஸு இந்த செட்டியார் பார்க்கு. இந்த செட்டியார் பார்க்கு குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த செட்டியார் பார்க் கொடைக்கானல்ல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் பார்க்கு. கொடைக்கானல் சீரீஸில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸுமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது என்ன பிளேஸ் அப்படின்னா டால்ஃபின் நோஸு. இந்த டால்ஃபின் நோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரக்கிங் போய் தான் நம்ம பார்த்தோம். டால்ஃபின் நோஸ் ட்ரக்கிங் வீடியோ கம்மிங் சாட்டர்டே 3:25 PM டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளானில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். மீண்டும் டால்ஃபின் நோஸ் ட்ரக்கிங் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.